ஜனநாயகன் படத்தை இணையத்தில் வெளியிட்ட 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னால் ஒரு பச்சை குழந்தையின் கழுத்தை பிடித்து எரித்து கொள்ளும் கொடூர சம்பவம் போல் இருக்கிறது. எத்தனை பேருடைய உழைப்பு, எவ்வளவு கனவு, எவ்வளவு பணம்! இப்படி செய்யும் பாதகர்களை நிச்சயம் மன்னிக்க கூடாது. அடுத்து விஜய் தற்போது அரசியலில் முதல்வர் ஆவாரா அல்லது தமிழக சட்டமன்றத்தை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக வருவாரா என்பதுதான் இப்போது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். விஜய் இன்னும் நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு அதிகார பதவி பிடித்தவர் இல்லை. அவர் தொடங்கிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. முதலமைச்சராக வாய்ப்பு உள்ளதா? மக்கள் ஆதரவு, கூட்டணி, தேர்தல் வெற்றி ஆகியவை முக்கியம். தனியாக அல்லது கூட்டணியுடன் பெரிய அளவில் பெற்றால் சிஎம் ஆகும் வாய்ப்பு உண்டு. அல்லது ஆட்சி அமைக்க சரியான வாய்ப்பு அமையாவிட்டால் 2026 சட்டமன்றத்தை தீர்மானிக்கும் பொறுப்பில் விஜய் இருப்பார். அவர் நேரடியாக ஆட்சி செய்யாமல் மற்ற கட்சிகளை ஆதரித்து அரசு அமைக்க உதவலாம். குறிப்பாக யாருக்கும் முழு பெரும்பான்மை இல்லாத நிலை வந்தால் இது சாத்தியம். அப்போது அவரது ஆதரவு யாருக்கு என்பதை பொறுத்து அரசு உருவாகும். எப்படி இருந்தாலும் விஜய் தமிழக அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக மாறியிருக்கிறார் என்பதே உண்மை. அவருக்கு கூடும் கூட்டம் கடல் அலைகள் போல இருந்தது. இளைஞர்கள் அவர் பின்னால் போவதை பார்த்தால் எம்ஜிஆர் அவர்களுக்கு 1960களில் வந்த கூட்டத்தைப் போலவே இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு பெரியவர் விஜய்க்கு இருக்கும் மாஸ் இப்பொழுது எடப்பாடிக்கோ, தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கோ, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ யாருக்கும் இல்லை என்பது நிதர்சனம். விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று பேசினால் மாநாடு போன்று ஒரு பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சரியாக பிரச்சாரத்திற்கு போகாமல் பொதுக்கூட்டங்களை ரத்து செய்வது ரசிகர்களுக்கு சலிப்பை தருகிறது. எம்ஜிஆர் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தவே இல்லை. விடிய விடிய பிரச்சாரம் செய்து மக்களை சந்தித்தார். போகும் வழியெல்லாம் வேலை நிறுத்தி மக்களுக்காக பேசிவிட்டு சென்றார். விடிய விடிய காத்திருந்து எம்ஜிஆர் முகத்தை பார்த்த பிறகு, அவர் பேசிய பிறகு கலைந்து போனார்கள். பசி என்றும் தூக்கம் என்றும் பாராமல் எம்ஜிஆரை தரிசித்தார்கள். அதே போல விஜய் எவ்வளவு நேரம் ஆனாலும் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் என்னுடைய ஓட்டு தளபதிக்கு தான் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு குழந்தைகள் கூட இன்று தங்களுக்கு ஓட்டு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவுக்கு விஜயை பார்த்து தளபதி தளபதி என்று இருக்கிறார்கள். சீமான் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு பிரச்சாரம் செய்கிறார் என்று விஜய் கட்சி சேர்ந்தவர்கள் ஆன்லைனில் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். அவரை கிண்டல் அடித்து ரீல்ஸ் போடும்போது அதை பார்த்து சிரிக்காதவர்கள் இல்லை. சீமானுக்கு இருந்த அத்தனை செல்வாக்கும் இப்பொழுது சரிந்து போய்விட்டது. கண் முன்னால் தெரிகிறது. எப்படி இருந்தாலும் விஜய் மாஸ். அவருக்கு தமிழக அரசில் முக்கியமான ஒரு இடம் காத்திருக்கிறது. அது முதல்வர் பதவியை அல்லது தமிழக அமைச்சரவையை உருவாக்கும் கிங் மேக்கராக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இளைஞர்கள் பட்டாலும் நிச்சயம் விஜய்க்கு ஒரு சரியான அந்தஸ்தை கொடுப்பார்கள் என்று நம்பலாம். விஜய் தற்போது தான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் என்பதை உரக்க சொல்லி வருகிறார். லஞ்ச ஒழிப்பு, ஏஐ மூலம் வித்தியாசமான கார்டு என்று இளைஞர்களை கவரும் வண்ணம் அவர் பேசி வருவது பொதுமக்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் விஜய் பற்றி பேசவே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் விஜய் தேடி அவர் வீட்டுக்கு தான் போக வேண்டும் என்பது 2 கட்சிகளுக்கும் தெரியும். பாரதிய ஜனதா விஜய் பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று மேலிடம் உத்தரவு போட்டுள்ளது. எனவே தமிழக அரசியல் மையம் விஜயை சுற்றிதான் சொல்கிறது என்பது உண்மை.